வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் இயற்கை வழிபாடு பற்றின செய்திகளை பார்க்கலாம். வழிபாடு என்பது வழி என்பது படு என பிரிந்து வழிபடுதல் எனும் பொருட்படும். வழிபாடு என்னும் சொல் வணங்குதல், வழியில் செல்லுதல், பின்பற்றுதல், நெறிப்படுத்துதல், பூசனை முறை என தமிழகராதியில் பொருள் தருகின்றன. தெய்வங்களை மகிழ்விப்பதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் அனைத்துமே வழிபாடாகும். இறைவனுடன் இரண்டர கலப்பதே வழிபாடு என்றும், உள்ளக்கதவினை இறைவனுக்காக திறப்பது வழிபாடு என்றும், வழிபாடு குறித்து பல்வேறு விளக்கங்களை முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் முன்னோர்கள் இட்டு சென்ற வழியில் செல்லுதலே வழிபாடு என சொல்வது சால பொருந்தது ஆகும். இயற்கை வழிபாடு, நேச்சர் ஒர்ஷிப் அப்படின்றது என்னன்னா, இயற்கை கூறுகளான நிலம், நீர், காற்று, ஆகாயம், மழை, ஞாயிறு, திங்கள் போன்ற இயற்கை பொருள்களை வழிபடும் தன்மையே இயற்கை வழிபாடு என்பார். இயற்கையின் சூழலுக்கு ஏற்ப மனிதர்கள் தமது வழிபாட்டினை வகுத்து கொண்டார்கள். அச்சத்தின் விளைவே வழிபாடாகும். பேரிடியையும் பெருமழையையும் பொங்கும் கடலையும் பெருகும் ஆற்றலையும் சூறைக்காற்றையும் கண்டு அஞ்சிய மனிதர்கள் இயற்கையை வழிபட தொடங்கினார்கள். நம்மளோட நிலைப்பகுதி எப்படி இருக்குதுன்னா, இயற்கையாகவே அழகாக அமைந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் அமைய பெற்றுள்ளது. பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்றவை இயற்கையின் அமைப்புக்கு அவை மாறுபாடு செய்கின்றது. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வளத்தலை தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை என்று புறநானூறு சுட்டி காட்டுகின்றது. மண் செறிந்த நிலமும் அந்நிலத்தின் மேல் உயர் வளமும் அவ்வளமும் தழுவி வரும் காற்றும் அக்காற்றால் எழுந்த தீயும் அத்தீயுக்கு முரணாக நீரும் ஒன்றுபட ஒன்றை துளவி இயற்கையின் கூறுகளால் உலகம் அமைந்துள்ளது. இக்கூறுகளை மனிதர்கள் தம் சூழ்நிலைக்கு ஏற்ப வழிபட தொடங்குகிறார்கள். இவ்வழிபாட்டின் நீட்சியே ஐம்பூதங்களின் வழிபாடு ஆகும். நம் முன்னோர்கள் கற்களையும் மரங்களையும் வழிபட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் போகும் வழியில் மரங்களும் கற்களும் பாறைகளுமே அவன் கண்ணுக்கு அழிவை ஏற்படுத்தும் பயம் மிக்கதாக கருதினான். எனவே அவர் அவைகளை வணங்கி அதற்கு பூஜை புனஸ்காரம் செய்வதன் மூலம் தன்னை காக்கும் என நம்பினார்கள். நிலத்திற்கு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை தமிழக கிராமங்களில் வாழும் நாட்டுப்புற மக்களிடம் இன்றும் உள்ளது. நிலத்தின் வளத்தை பெருக்கவும் அதன் மூலம் நல்விளைச்சலை பெருக்கவும் மக்கள் நிலமகளுக்கு வழிபாடு செய்வதனை இன்றளவும் அறியலாம். வேளாண்மையின் தொடக்கத்தில் நிலத்திற்கு வழிபாடு செய்த பின்னரே உழவர்கள் தம் வேளாண்மை பணிகளை செய்கின்றனர். பண்டைய தமிழரின் தைப்பொங்கல் வழிபாடு நிலமகள் வழிபாட்டின் மருகிய எச்சம் இது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இவ்வாறு நிலம், நெருப்பு ஆகியவற்றை வணங்கிய மனிதன் நீரையும் வணங்கியிருக்கிறான். எப்படி என்றால், ஆற்று நீர், குளத்து நீர், கடல் நீர் போன்ற அனைத்தும் மக்களால் வழிபட்டன. நீர் வானின் வண்ணத்திற்கு ஏற்ப தன்னுடைய போக்கையும் மாற்றிக்கொள்கிறது. இதனால் நீர் உலகத்தை மனிதனையும் பிரதிபலிக்கிறது என்று பழங்குடி மக்கள் கருதினர். வேளாண்மை உற்பத்திற்கு நீரின்றி அமையாத தேவையானதால் நீரை ஆற்றில் மிகுந்த சக்தியாக கருதினர். உலகம் தோன்றும் காலத்தில் நீர் அனைத்துமாக இருந்தது. நீரிலிருந்து மற்றவை தோன்றின என்று நீர் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒன்றும் என்று கருதி அதனை வழிபட்டனர். சங்ககால மக்கள் ஆகாயத்தை தன் தெய்வமாக வணங்கினர். இடி, மழை போன்றவை மிகுதியாக காணப்படும் அடர்ந்த வெப்பமான காடுகளில் வாழ்ந்த தொல் பழங்குடி மக்கள் வான் வழிபாடு பெருவழக்கில் இருந்து
சமத்தரையில் வாழ்ந்து வந்த முல்லை நில மக்களிடம் வழிபாடு இருந்து வந்தது. சான்றாக வானத்தை விலங்குகளின் கடவுளாக பண்டைய வேட்டை தெய்வத்துடன் ஒப்பிட்டாகணும் வழக்கமாக இருந்தது. இலக்கணங்களில் இயற்கை வழிபாடு காணப்பட்டதை நாம் இலக்கிய தொல்காப்பியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழரின் தொன்மை இலக்கணமாக திகழ்வது தொல்காப்பியம். இது பழங்குடியினரின் இயற்கை வாழ்வினை அகம்புறம் என்று வகுத்துள்ளது. உரைத்திணைகளில் ஒன்றான பாடான் திணையில் மக்கள் இயற்கையினை தொழுதமையை கொடிநிலை கந்தளி வள்ளி என்றும் வடுநீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே என தொல்காப்பியம் சுட்டுகிறது. பழந்தமிழர்கள் இயற்கையை கருப்பொருளாக கொண்டு வணங்கியதை மேற்கண்ட வரிகள் நாம் காணலாம். அதில் இயற்கை கூறுகளான மலை, கடல், ஞாயிறு, திங்கள் ஆகியவற்றை வழிபட்டமையை மேற்கண்ட வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. தொல்காப்பியரும் ஞாயிறு, திங்கள், தீச்சுடர் ஆகிய இயற்கையின் மூலக்கூறுகளை வழிபட்டதை பாடான் திணையில் கூறுகிறார். இவ்வாறு இயற்கை மனிதனை வழிபட செய்தது என்பதை நம் இலக்கிய வரிகளிலிருந்து காண முடிகிறது. அதனால் இயற்கையை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.